கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில ஊராட்சிகளை பேரூராட்சிகளுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க என்ன வலியுறுத்துறாங்க, என்ன விவரம்? குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை அதாவது பேரூராட்சிகளுடன் இணைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டு இன்று தற்போது திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திருவட்டார் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தலைவர்களுடைய கூட்டமைப்பு சார்பில் தற்போது இந்த போராட்டமானது இந்த பகுதியில் துவங்கியுள்ளது. இந்த பகுதியில் ஊராட்சி தலைவர்கள் ஒருங்கிணைத்த கூட்டம், அந்த போராட்டம் என்பது போராட்டத்தில் பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்பது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஒருங்கிணைந்த போராட்ட குழு தலைவர் சங்கத்தை சேர்ந்த ஒரு தலைவரிடம் கேட்போம். சார், இந்த பகுதியில் இந்த போராட்டம் எதற்காக நடத்தக்கூடியது? இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய 95 ஊராட்சிகள் உள்ளன. இந்த 95 ஊராட்சிகளிலையும் 35 ஊராட்சிகள், அதாவது 25 ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் இணைக்கின்ற செயல் திட்டமும் 10 ஊராட்சிகளை பேரூராட்சியாக தரமாற்றம் செய்யக்கூடிய திட்டமும் செயலாக்கப்பட போவதாக அறிகிறோம். அது 21/6/2023 அமைச்சர் KN நேரு அவர்கள் டவுன் பஞ்சாயத்து இணை இயக்குனர் அவர்களுக்கு ஒரு தபால் கொடுத்திருக்காங்க. ஊராட்சியினுடைய பர்டிகுலர்ஸ் வேணும், அதனுடைய மக்கள் தொகை அடிப்படையில் இந்தந்த ஊராட்சிகளை வகைமாற்றம் செய்யறதுக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்டு அனுப்பியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க அந்த இதை பர்டிகுலர்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு திருவட்டார் ஒன்றியத்தில் 3 ஊராட்சிகள், அதாவது அருவிக்கரை, அயக்கோடு, காட்டாத்துறை. இந்த அயக்கோடை பேரூராட்சி பொன்மனை பேரூராட்சியுடன் இணைக்கவும், மற்ற 2 அருவிக்கரையையும் வேர்க்கிளம்பிக்க கூட இணைக்கவும், காட்டாத்துறையை பேரூராட்சியாக வகைமாற்றம் செய்யவும் அவங்க முற்படுறாங்க. இந்த ஊராட்சிகளை பேரூராட்சிகளை இணைக்கும் போது எந்த மாதிரியான பாதிப்பு வரும்னு சொல்லி இந்த போராட்டத்தை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க? மக்களுடைய வரி வசூல் அதிகப்படுத்தப்படும். இலவச வீடு திட்டங்கள் கண்டிப்பாக முன்னதை போல மக்களுக்கு சென்றடைய வாய்ப்பில்லை. மத்திய அரசுடைய அனைத்து நிதி உதவிகளும் போதுமான அளவில் இந்த ஊராட்சி பகுதிகளில் சேர வாய்ப்பில்லை. அதாவது பேரூராட்சியை மாற்றப்படால் சேர வாய்ப்பில்லை. 100 நாள் வேலை திட்டத்தினுடைய அந்த அப்பாவி மக்கள் அடியோட இந்த இடத்துல திட்டத்தின் மூலமாக கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மோசமான சூழல் தான் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தற்போது இந்த போராட்ட களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் கூறுவதாவது, பேரூராட்சி அதாவது ஊராட்சிகள் பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான தகுதி இல்லாத ஊராட்சிகளை தரம் உயர்த்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்போது வைத்து இந்த போராட்டம் தொடர்ந்து இங்கு நடைபெற்று வருகிறது. ராதா, ஊராட்சிகளை பேரூராட்சியில் இணைத்தால் வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன தீர்வுன்னு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மன்.